மக்கள் நீதி மையம் என்று ஒரு கட்சி இருந்ததுன்னு ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினால் கூட அங்கீகரிக்கப்பட முடியாத கட்சியில 10ஓடு 11 இல்லை 42ல் 1 அதை நீக்கி இருக்கிறாங்க. ஆனா அவரு இந்த திராவிட மாடலுக்கு திராவிட கட்சிக்கு எதிராக தான் நான் எனது அரசியல் வாழ்வை நான் கொண்டு வருவேன்ட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு? திமுக என்னெல்லாம் சொன்னாலும் அதுக்கு நாங்கள் கேட்கணும், திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அடிபணியணும். அப்ப சுயநலத்திற்காக உங்களுக்கு கூட வந்த கட்சியில் உள்ளவங்களெல்லாம் அங்கீகாரம் இல்லாம செய்துட்டு அவருக்கு ஒரு எம்பி பதவி கிடைத்த உடனே டோட்டலா திமுகவோட ஊதுகுழலாம் மாறிட்டாரு. அப்ப இன்னைக்கு டிவி உடைச்சது என்னாச்சு? மாற்று அரசியலை கொண்டு வருவேன்னு சொன்னது என்னாச்சு? ஆக அப்பட்டமான சுயநல அரசியல் இன்று பொதுநல அரசியலில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மட்டும்தான். அதனால நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை நான் வலிமையாகவே சொல்கிறேன். இல்ல அவர் கட்சியை தானே இணைச்சாரு. இப்ப இவங்க அந்த கட்சியிலிருந்து கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு ஒரு எம்பியை வாங்கினாங்க. இப்போ நான் கேட்கிறேன், கமல் மக்கள் நீதி மையத்தின் உறுப்பினரா தலைவரா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரா தலைவரா? அவர் கட்சி அங்கீகாரத்தை இழந்திருக்கிறது. அது இதையும் எப்படி நீங்க சேர்ந்துவீங்க? அதனால எங்களை பொறுத்த மட்டில் நாங்க எது செஞ்சாலும் ஆக்கப்பூர்வமா தான் செஞ்சிருக்கோம். காதல் புனிதமானதுன்னு சொன்னவர் கூட்டணி புனிதமானதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. சொன்ன பார்த்தா எங்களுக்கு அவரு புனிதமானதுன்னு சொல்ற பார்த்தா எல்லாத்துக்கும் அதுதான் ஞாபகம் வருது. அவர் எதை புனிதமானதுன்னு சொல்லிக்கொண்டு இளைஞர்களுக்கெல்லாம் அவர் பாடம் எடுத்து கொண்டு இருந்தார்னு. என்ன புனிதங்க? நான் கேட்குற, கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிங்க? இதே திமுகவை எதிர்த்து நான் டிவியை உடைப்பேன்னு ஆரம்பிச்சிங்களா இல்லை? இன்னைக்கு எப்படி புனிதம் பெற்றீங்க? நீங்க புனிதம் பெறலைன்னா கூட தேர்தல் கமிஷன் உங்களை புனிதனா தான் ஆக்கிடுவாங்க. தனி மனிதன் தான் இன்னைக்கு, நீங்க ஒரு கட்சி கிடையாது உங்களுக்கு. ஆக நீங்க புனிதம் பெற்றீர்களோ இல்லையோ தனி மனிதனாகி விட்டீர்களா தான் இன்னைக்கு கணக்கு. தேர்தல் கமிஷனே உங்களை ஒரு 43 கட்சியோட உடனே நீக்கியாச்சு, அவ்வளவுதான். கட்சி நடத்த தெரியலங்க உங்களுக்குலாம்.